தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் என்ன பலன், எப்படி இருக்கும், என்ன மாதிரியான நல்ல செய்திகள் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானம், கூட்டாளிகள் ஸ்தானத்தில் அமர்வதும், அதாவது ராசிநாதன் கேந்திரத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது சூப்பரான ஒரு அமைப்பு. ராசிநாதன் ராசியை பார்த்தாலே அந்த மாதம் இனிமையாக கடக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே சமயத்தில் 9க்குரியவன் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூரியன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறது இந்த ஆவணி மாதம், அதாவது வருடத்துக்கு ஒரு முறை. அப்போ பாக்யாதிபதியும் வலிமையாக இருக்கிறது இந்த ஆவணி மாதம். அதே போல உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி ஆக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தில், அதாவது தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு திக்பலத்துடன் வலிமையாக இருப்பது கூடுதல் சிறப்பு. அதே சமயம் இந்த மாதம் ஆவணி மாதம் 28ஆம் தேதி செவ்வாய் பெயர்ச்சியாகி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்து கொண்டு 5ஆம் இடத்தை பார்க்கறது மிக சிறப்பு. அதே சமயத்தில் உங்கள் ராசிநாதன் இந்த செவ்வாயை பார்க்குறார். அப்போது இந்த மாதம் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் தனுசு ராசி என்பர்கள். அப்போ இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் குரு, செவ்வாய், சூரியன். இந்த 3 கிரகங்களும் இந்த மாதம் ஒரு அற்புதமான தன்மையில் இருக்கின்ற காரணத்தால் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும். சுறுசுறுப்பாக தெம்பாக செயல்படக்கூடிய அமைப்பு, கடவுளினுடைய அனுகிரகம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தெய்வ சக்தியினுடைய அருள் இந்த மாதம் பரிபூர்ணமாக இருக்க போகிறது. எதையெல்லாம் ஜெயிக்கல, அதாவது தோத்துட்டே இருக்கிறேன் சார், ஜெயிக்கவே மாட்டேங்குது, ஒரு எக்ஸாம் எழுதுறேன், ஒரு வெற்றி அடைய மாட்டேங்குது, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை கொடுத்து வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அடுத்து ஒரு நல்ல செய்தி அப்படின்னா திருமண செய்தி தான் உங்கள் காதில் வந்து விழுகும். இந்த ஆவணி மாதம் நல்லதொரு செய்தியாக, ஒரு குட் நியூஸாக, திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினருக்கோ நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பீரியட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார். குரு 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கு. அந்த 7ஆம் அதிபதியாக புதன் பகவான் 8ல் அமர்ந்திருந்தாலும் இந்த ஆவணி மாதம் 14ஆம் தேதி 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தில் அமர்வது சிறப்பு. அப்போ இந்த ஆவணி மாதம் 14க்கு அப்புறம் சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அப்போ சுப காரியங்கள், வீட்டில் விசேஷம் நடக்கக்கூடிய தன்மை, அதில் கலந்து கொள்ளக்கூடிய தன்மைகள், ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஒரு நல்ல செய்தியாக உங்களுக்கு கிடைக்கப் பெறுவது குழந்தை பாக்கியம். அந்த குழந்தை பாக்கியத்துக்கு ஸ்தானத்தின் அதிபதி யாருன்னா செவ்வாய். அவர் 10ல் உட்கார்ந்துருக்கார். கடந்த 3 மாதங்களாகவே 5க்குரியவன் 8ஆம் இடத்தில் இருந்தார், கேதுவோட சேர்ந்திருந்தார். ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு பிரச்சனை, தான் நினைத்தது செயல்படுத்த முடியலையே என்கின்ற அமைப்பெல்லாம் இருந்திருக்கும். இப்போ 10ல் திக்பலத்தோட வலிமையாக இருக்கார், சூப்பராக இருக்க போகிறார். 5ஆம் அதிபதி அழகாக இருக்கார். அதே சமயத்தில் இந்த ஆவணி மாதம் 28ஆம் தேதி அந்த 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல வந்து அமர்ந்து கொண்டு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறது. இது நம்பர் 1 பாயிண்ட். அடுத்தது குழந்தை காரக கிரகமான குரு பகவான் அந்த குழந்தை ஸ்தான அதிபதியான செவ்வாயை பார்க்குது. ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த மாதம் நடக்க இருக்கிறது. அப்போ குழந்தை பாக்கியத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அல்லது அதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தனுசு ராசி என்பவர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் நிச்சயமாக திகழும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தது பாக்கியஸ்தானாதிபதி ஆட்சி பலம், வருடத்துக்கு ஒரு முறை. அப்போ என்ன, தகப்பனால் நன்மைகள், தகப்பன் சொத்து சார்ந்த விஷயத்தில் சிறப்பு, உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன், தலைமை பண்புக்காக அந்த ஒரு பொசிஷனுக்காக போக முடியல, ஆனால் அதுக்கான எலிஜிபிலிட்டி நமக்கு இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம்
தலைமை பண்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். ஏன்னா 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இந்த ஆவணி மாதம் 14க்கு அப்புறம் இணைகிறது. அப்போ 9, 10 இணைந்தாலே இங்கே தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைக்கிறது. இந்த யோகத்தால் தொழில் ரீதியில் நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது. தொழில், வேலை, வியாபாரம் எதில் இருந்தாலும் அற்புதமான பீரியட் இந்த ஆவணி மாதம் 14க்கு அப்புறம். தொட்டது துலங்கும். எதெல்லாம் உங்கள் மனசில் ஓடிக்கொண்டிருக்கிறதோ, எதையெல்லாம் செயல்படுத்தணும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதை எல்லாமே செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஆவணி மாதம். இது ஏன் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, சூரியனும் புதனும் இணைகிறது, 9, 10க்குரியவன் இணைகிறது. அதுக்கடுத்து இந்த ஆவணி மாதம் எண்டில் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் 10ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோடு ஸ்ட்ராங்காக இருக்க போகிறார். அப்போ 10க்குரியவனும் வலிமை பெறுகிறது. அப்போ தொழில் ரீதியில், வேலை ரீதியில் எந்த இடைஞ்சலும் ஏற்படுத்த போவதில்லை. அப்படி ஏதாவது இடைஞ்சலாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் என்பது இந்த மாதம் நிச்சயமாக உண்டு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. சார், நீங்கள் நல்ல செய்திகளை தான் கொடுக்குறீங்க, ஆனால் எனக்கு ஒன்றும் நடக்கவே மாட்டேங்குது, ஏதோ ஒரு தடை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதம் தெய்வ வழிபாடு ரொம்ப அருமையாக இருக்குது. நவ கிரகங்களினுடைய ஜெயந்தி, பிறந்த நாள் வர இருக்கிறது. அதாவது இந்த தனுசு ராசி என்பவர்கள் உங்கள் ராசி அதிபதியான குரு பகவானுடைய ஜெயந்தி இந்த ஆவணி மாதம் 19ஆம் தேதி, அதாவது 4/9/2025 வியாழக்கிழமை வருகிறது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த தனுசு ராசி என்பவர்கள் தான் நினைச்சது செயல்படுத்த முடியல, அதாவது தன்னுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை, ஒரு சுகஸ்தானத்தை பெருக்கி கொள்ள முடியல, ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்க முடியல என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தனுசு ராசி என்பவர்கள் அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை அணிவித்து 3 நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீர்கள் என்றால் நிச்சயம் நல்லா இருக்கும். அன்னைக்கு குரு பகவான் அல்லது குருஸ்தலம் என்ன இருக்கோ அங்கே போய் வழிபடுவதும் சிறப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா, சார் குழந்தை பாக்கியத்தில் ரொம்ப நாளாக தடை இருக்குது சார், தடை கொடுத்து கொண்டே இருக்கிறது, ஏதோ ஒரு தோஷம் இருக்குது, குரு பாதிக்கப்பட்டிருக்கு அல்லது 5ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா குழந்தையை கொடுக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தின் அதிபதி தான் செவ்வாய். அந்த செவ்வாய் பகவானுடைய பர்த்டே, பிறந்த நாள் என்னைக்கு வருது அப்படின்னா இந்த ஆவணி மாதம், கரெக்டாக சொல்ல போனால் ஆவணி மாதம் 9ஆம் தேதி 25/8/2025 திங்கக்கிழமை செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள். அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து 9 நெய்விளக்கு தீபம் ஏற்றி மனதார நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள், பதவி கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க, அல்லது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கிறவங்க, அல்லது சகோதர வகையில் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய தன்மை நிச்சயமாக உண்டாகும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்த ஒரு தெய்வ வழிபாடு சனி பகவானுக்கு. சனிங்கிறது தனுசு ராசி என்பவர்களுக்கு 2க்கும் 3க்குரியவன். தனம், குடும்பம், வாக்கில் பிரச்சனை, சரியான தனம் சேமிக்க முடியல, கொடுத்த பணம் ரிட்டர்ன் ஆக மாட்டேங்குது, பிரயாணத்தால் அனுகூலம், வியாபாரம் நல்லபடியாக நடக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரியாக தன்மை கொண்ட தனுசு ராசி என்பவர்கள் ஆவணி மாதம் 1ஆம் தேதி 17/8/2025 சண்டே வருது. அன்றைக்கு நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து 8 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீர்கள் என்றால் குடும்பம் சார்ந்த விஷயத்தில், தனம், வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நிச்சயமாக விலகும். அடுத்தது ஒரு நல்ல ஒரு வழிபாடு அப்படின்னா சுக்கிரனுக்காக. சுக்கிரனுங்கிறது யாரு? தனுசுக்கு 6க்குரியவன். கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன். ஸோ யாரெல்லாம் கடன் சார்ந்த விஷயத்தில் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் வழக்கு சார்ந்த விஷயத்தில் தீர்ப்பு கிடைக்காமல் அல்லது அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்காமல் இருந்து கொண்டிருக்கிறதோ, யாருக்கெல்லாம் ஹெல்த் சார்ந்த விஷயத்தில், உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு பிரச்சனையாக இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் எதிர்ப்பு சார்ந்த விஷயம் இருக்கிறதோ, அவர்கள் எல்லாம்
என்னைக்கு சுக்கிர பகவானுடைய பிறந்த நாள் என்னைக்கு வருகிறது அப்படின்னா ஆவணி மாதம் 31ஆம் தேதி 16/9/2025 செவ்வாய்க்கிழமை வருகிறது. அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து 6 தீபம், அதாவது 6 நெய்விளக்கு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நல்லது நடக்கும். அல்லது சுக்கிரனுடைய ஸ்தலங்கள் எங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் நீங்கள் சென்று வருவதும் சிறப்பு. ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில் அன்னாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.